அக்னேஸ்வரன், நீங்கள் அக்னேஸ்வரன் தொடங்க. இப்போ 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே முன் வச்சிருக்காரு. அமித்ஷா பேசியிருக்காரு. அதில் அதிமுக எல்லா கட்சிகளும் தனித்தனியாக இருக்குது, வலுவாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இங்கே எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய கருத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க சார், கணிப்பா கற்பனையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் அதை கணிப்பாக தான் பார்க்குறேன். ஆனால் அவங்க அது கற்பனையிலேயே மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நீதிமன்றத்தில் பார்க்குற போது பார்ட்லி அலவுட் பார்ட்லி டிஸ்மிஸ் அப்படின்வாங்க. பார்ட்லி அலவுட்னாலே மீதம் உள்ளது டிஸ்மிஸ் தான் அர்த்தம். ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கக்கூடிய 13 கட்சியை தவிர மீது எல்லாரும் ஒற்றை கருத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. அது அந்த இடத்துல கற்பனையா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த, சென்னைக்கு வந்திருந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டிற்கு 8 தொகுதிகள் குறையவே குறையாது, இதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். பத்திரிகையாளர் சந்திப்புல அரசியல் கட்சி மேடையில் பேசுறது மக்கள் நம்ப தயாரா இல்லை. இப்போ பாராளுமன்றத்தில் எதனால அப்படி சொல்றீங்க? எழுத்துப்பூர்வமாக சார் மறுசீரமைப்பு நடக்கவே நடக்காதா, அப்படி ஒண்ணே இல்லையா? ஆகவே நாம வீதியில் பேசுவதும் அரசியல் மேடைகளில் பேசுவதெல்லாம் ஏற்புக்கூடியதா அல்ல. மக்கள் இந்த இடத்துல மறுசீரமைப்பினால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதை, இது என்னன்னா, இது என்ன வருத்தம் அப்படின்னா, முதல்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வடநாட்டிலிருந்து நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் வடநாட்டுக்காரங்க அதை ஏத்துக்கறல. ஆனால் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொண்டது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இது போற மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி எல்லாத்தையும் குறைக்க போறாங்கன்ற ஒரு பேராபத்து இருக்கிறது. அது இருக்கட்டும். ஆனா இங்க நான் பார்க்க வேண்டியது, இப்போ திரு அமித்ஷா அவர்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அதே நேரத்தில் நேற்றைய தினம் பனையூர்ல நடந்த தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டில் நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். சரி. ஆனா அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, we are emerging political primary force என்றார். அப்ப அந்த இடத்துல எமர்ஜிங் ஓகே, பொலிட்டிக்கல் ஓகே, அந்த பிரைமரி என்பதற்கு சொல்லாடல் நாங்கள் முதன்மைப்படுத்தப்பட்ட முக்கிய கட்சிங்கிறாரு. எந்த அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல, ஈரோடு கிழக்கில் நிக்கல, இன்றைக்கு எத்தனை நீங்கள் அரசியல் கட்சி இளைஞர்கள் உங்கள் மீது அப்ப ஆர்ப்பரிப்போடு இருக்கிறார்கள். உண்மை நம்பிக்கையா இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சார். நம்பிக்கை என்பது வார்த்தைகள் அல்ல, பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியூக வகுப்பாளர்கள் சொல்லுவதை நம்பி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னால், பிரசாந்த் கிஷோர் சொல்றார் சார், அவர் சார் அவரே தோன்றார் சார். சார் அவர் இந்திய நாட்டுடைய பிரதமரை ஜெயிக்க வச்சிருக்கலாம், பல முதலமைச்சரை ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவர் 3 முறை பீகார்ல மண்ண கவிட்டார் சார். அவர் சொல்லுவது எப்படி சார் ஒரு வியூகமா இருக்கும்? சரி, ஓகே. ஆகையினால இது ஒரு புறம், அதாவது என்டிஏ சார்பில் அதிக அழுத்தமுள்ள பவர்ஃபுல் பர்சன் இன் இந்தியா. ஆனால் அவர் சொல்லுகிறார் திமுக ஆட்சியை நாங்கள் அகற்றுவோம் என்று. ஆனால் அவருக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் பிரதான கட்சி என்று சொல்லுகிறார். தேர்தலில் இதுவரை இல்லாமல் இன்னொரு புறத்தில் நீ திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் மோடி அவர்கள் சொன்னாலும் நாங்கள் தனித்துத்தான் நிற்போம் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு புறத்தில் தனியா நிற்கிறார். அதிமுக பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இதுதான், அதுதான் சார். அதான் சார், அதிகமா பேசாமல் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். ஏன்னா தன்னை தம்பட்டம் அடிப்ப சார், திப்பு சுல்தான் கூட வந்தாரு, திண்டுக்கல் வரைக்கும் வந்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் முகலாயர் ஆட்சி அமைக்க முடியவில்லை. என்ன காரணம்? இந்தியா முழுவதும் வந்துச்சு. என்ன காரணம்? ஆக அது மாதிரி தான் இங்கு பாஜகவும், பாஜக ஒரு வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, மதவாத, ஜாதியவாத
என்று எல்லா கட்டமைப்பும் இருந்தாலும் நான் பார்க்கிற பார்வை, நீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றுவோம் என்று சொல்றீங்கல்ல, 2152 கோடி தமிழக அரசாங்கம் கேட்டதை, நான் திமுக கேட்டதை சொல்லல, அரசாங்கம் கேட்டதை இதோ பாருங்கள் நாங்கள் விடுவித்து விட்டு தான் நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் என்று சொல்லாமல் செயலில் காட்டினால் மக்கள் நம்புவார்கள். அதனால இங்க நடப்பது கணிப்பு சரி, ஆனால் அது இல்ல. அவங்களும் இப்ப பாஜக ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லல, என்டிஏன்றாரு. என்டிஏக்கு நீங்க போட்டிருக்கீங்க, என்டிஏ அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு, இவரு சொல்றாரு என்டிஏன்னு வச்சுங்க, கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி ஏன் அந்த கூட்டணியில யார் வேணாலும் வரலாம் தானே, வாய்ப்பு இருக்கே, ஓராண்டு காலம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னும் வெளியில இருக்கவங்களா வருவாங்க, எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறாரு ஒரு திரு. நீங்க சார் என்னதான் நீங்க வந்து படிச்சாலும் நீங்க அறிவியல் கணக்குல கூட 100க்கு 100 போட்டுருவாங்க. ஆனா தமிழ்ல ஒரு பிழையின்றி எழுதினாலும் கூட எந்த சொற்றொடர்ல எந்த பிழையும் இல்லைன்னா அந்த தமிழ் வாத்தியார் 100க்கு 100 போட மாட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அரசாங்கம் இது வரைக்கும் நாங்கள் இதை செய்தோம், அதாவது நம்மளுடைய சார் வந்து ஸ்ரீகாந்த் கருணே சார் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் இங்கு வார்த்தைகளால் ஒரு ஆட்சி அமைச்சர் முடியாது, இங்கு செயல்களால் அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். நீங்க செய்யுங்க. நீட்டு விலக்கு இந்தியா முழுவதும் இல்லை, ஆனால் பார்த்தீர்களா தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் விதிவிலக்காக தமிழ்நாட்டில் செய்து விட்டோம், நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். அதிமுக பொதுச்சாளர் முதல் முறையா டெல்லி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் கொடுத்தாரு. இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி அப்படின்னு சொன்னாரு. அதோட பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னு விளக்குங்களேன். இந்தியா கூட்டணிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, திமுக இருக்கிறது, ஆம் ஆத்மி இருக்கு, எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச சம்மட்டி அடி அப்படின்னு முதல் முறையா இந்தியா கூட்டணிக்கு எதிராக கடும் விமர்சனத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் அதை எப்படி நான் ரெண்டு பார்வையில பாக்குறேன். ஒண்ணு, தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். அது ஒன்று. இங்க தமிழ்நாட்டில் அப்படித்தானே சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, சட்டமன்றத்தில் வெற்றி, தொடர்ந்து வெற்றி தான், வெற்றி மேல் வெற்றி தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அதே பதிலடி தான். ஆனால் ஒன்று, இதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற சொல்லில் இப்படி பேசினால் இந்தியா கூட்டணியை சொல்லிட்டாரு, அதனால் அங்க போக போறாரு என்று சில கணிப்புகள் இருந்தாலும் அதில் எனக்கு கணிப்பில் நம்பிக்கையும் இல்லை, அப்படி செய்வாரான்னு தெரியல. ஆனால் ஒருவேளை அப்படி செய்வார் என்று நம்பினாலும் கூட நீங்க என்ன செய்றீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் சார், இங்க திமுக அதிமுக ஒண்ணுதான் சார். நான் அதுல பங்கு பண்ணல. என்ன பிரச்சனை? நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வைக்கிறது அதிமுக, தேசிய அளவில் நாங்க முடிஞ்சிச்சு. அதுல என்ன பெரிய பிரச்சனை? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தேர்தலை நிக்காதவங்களே சொல்லுகிற போது மத்தியில் ஆட்சி பலமான ஆட்சி 2029 இருக்கு, கூட்டணி ஆட்சி என்கிற இடத்திற்கு அதிமுக எப்பவும் வராது, கொண்டு வரவே வராது, வரவும் கூடாது. அப்படி வந்தால் அந்த கட்சி கரையும் கரைக்கப்படும். அது வராது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு பக்கம் பாருங்களேன், உள்துறை அமைச்சர் இங்க வந்து கடுமையான விமர்சனங்களை திமுக மீது முன் வச்சார். அதிமுக பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. யார பத்தி சார்? அதிமுக குறித்து எந்த விமர்சனமும் வைக்கல. ஆளுகிற கட்சி குறை சொல்லுது, அவ்வளவுதான். அது வெறும் உடனே சரி இப்படி கூட பார்த்து வருவேன். எல்கேஜி யூகேஜின்றாங்கல்ல, எல்கேஜி யூகேஜின்றது இருக்கட்டும், காசு கொடுக்கிறதுக்கு மாநில உரிமை கேக்குது, மத்திய அரசு தரமாட்டேங்குது. இது எதுக்கு? எல்கேஜிக்கா? இல்ல. ஆக அந்த நம்முடைய பார்வை விசாலமான பார்வையா இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தாவேகாவினுடைய தலைவர், எனக்கு என்னன்னா கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைக்கல. என்ன கிடைக்கல? மத்திய அரசு ஆதரிக்கிறாரா, மாநில அரசை திட்டுறாரா, அல்லது மத்திய மாநில அரசுகளை திட்டுறாரா, அல்லது மத்திய மாநில அரசுகளை நான் திட்டுறது போல திட்டுறேன்? நீங்க அதெல்லாம் பெருசா நீங்க இப்ப வந்து இப்ப அக்னிசரன் ரொம்ப ஆழமா சில கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. இது மாதிரி எந்த கமெண்ட்டும் அதிமுக தலைவர்கள் மத்தியிலிருந்து வந்ததில்லை. அதனால அவங்க அமைதியா இருக்கிறதுல சில பொருள் இருக்கு நான் நினைக்கிறேன். நீங்க அமைதியாக இருப்பதனாலேயே பொலிட்டிக்கல் எமர்ஜிங் ஃபோர்ஸ் என்று சொல்லுவதெல்லாம் சரின்றீங்களா? நான் சொல்லல, அது அதெல்லாம் சொல்லக்கூடிய பிரிவு கொடுத்தாங்களே திரு கே.பி. முனுசாமி அவர்கள், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், என்ன சொன்னாரு? இது அரசியல் உள்நோக்கம்.
சொல்ல வேண்டியதுக்கு சொல்லுவாங்க சரி. சார். Okay. எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வந்து மணமகன் மணமகளுக்கு வந்து அது மேடையில கொடுத்தா தான் அதுக்கு ஒரு மரியாதை. Okay. கவர் கொடுக்கிறது ஓகே. எல்லா இடத்துலயும் போய் கொடுக்க தேசிய கூடாது. ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல, அதிமுக தான் அங்க பிரதானம் அப்படிங்கிறீங்க. அப்படி சரி. ஒருவேளை முதல் கட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நினைத்தால் இங்கு அதிமுக தான் ஆட்சி பீடத்துக்கு வர வேண்டும், முதலமைச்சர் அவர்கள்தான், அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி என்று சொன்னால் மட்டுமே உண்டு என்று கூட நம்பலாம். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா அப்ப? சார் திமுக அதிமுக அதுல கிடையாது சார். சரி, right. அடிப்படை Okay. கட்டமைப்பை இந்த சரி. இரண்டு கட்சிகளும் பலமாக Okay. வைத்திருக்கிறது. Okay. Right. அதனாலதான் இவங்க எல்லாம் சரி. நானே தனித்தனியா நிக்கிறேன், ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி பயப்படுறாங்க. Right. இவங்கிட்ட வந்து அவங்க Right. கரைஞ்சிருவாங்க. பேசுவோம். அதுதான் இப்ப பிரச்சனை.